ஃபேக்டரி. இன்றைக்கி சமைக்க போகிறது என்னென்னா கேப்சிகம் எக் ஃப்ரை தான் இன்றைக்கி சமைக்க போகிறோம். ரொம்ப நாள் வீடியோ போடாத காரணம் என்னென்னா கேமராவுக்கு பின்னாடி இருக்கவங்க ஒருத்தவங்கனால தான். எங்களை முடிச்சுங்க. ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்குன்னா நம்ம சமைக்கிற ஸ்பாட்டுக்கு தான் வந்திருக்கோம். நம்ம சமைக்கிற ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம். இதுதான் அந்த ஸ்பாட். ஓகே, நம்ம பரத்தை என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். பரத்தை என்ன பண்ணுறேன்? கேமரா தான் செட் பண்ணிருக்கேன், கான்செப்ட் பண்ணிட்டு இருக்கேன் இங்கே வீடியோ எடுக்கிறதுக்கு. ஓகே ஓகே. நீ என்ன பண்ணிருக்க? நானா சும்மா தான். சரி, டக்குன்னு செட் பண்ணிட்டு வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நில்லு. போச்சு அப்படி. ஸ்டாண்ட் ஒன்று வாங்கணும், கண்டிப்பாக வாங்கியே ஆகணும். அதுதான் காசு இல்லை, என்ன பண்ணுறது? வாங்குவோம், பிரச்சனை இல்லை, வாங்கிடலாம். இது அங்கேயே இல்லை, நான் செக் பண்ணுறேன் கரெக்டாக இருக்கான்ட்டு. ஓகே, ஒரு நிமிஷம். ஹாய் காட்டு. ஹாய். ஓகே டன். பரத்தை போலாமா? போலாம். வீட்டு கழுவிட்டு சமைக்க ஆரம்பிக்கலாம். ஓகே, பை பை பை. நம்ம இப்போ வந்துட்டு இதெல்லாம் கழுவ போறோம். ஓகே ஓகே, போலாம். இந்த இதையும் பிடிச்சிக்கிறியா? எப்பா இருக்கிற வெயிட் பத்தாதுன்னு ஏப்பா எங்களை சாவடிக்கிற? சரி ஓ, நானே பிடிச்சி வந்துடுறேன். சொல்லுக்கா. இன்னும் கொஞ்சம் தூரம் தான், இன்னும் ஒரு 500 மீட்டர் போகணும். இன்னும் 1/2 கிலோமீட்டர். ஆமாம். தண்ணியில எடுத்துட மாட்டாங்களா? தண்ணி இங்கே இல்லை, அங்கே தான் போகணுமா? அவ்வளோதான், கொஞ்சம் தூரம் தான். நீ தூக்கிற. சரிண்ணா, இரு, நான் தூக்குறேன்ல. வா பரத்து, ரொம்ப தேங்க்ஸ். ஓகே ஓகே. ஐயோ, கழுவலாமா? பாக்பரியோட ஃப்ரெண்டுனால முடிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். போங்க போங்க, உள்ளார போங்கன்னா கேட்க மாட்டேங்குதுப்பா. என்ன பரத் வாட்ச் பண்றீங்க? ஓகே ஓகே. கட் பண்ண ஆரம்பிக்கலாமா? சாப்பிட்டே இரு. நீ எப்படி? சரி சாப்பிடு, நான் வெட்டிட்டு இருக்கேன். நீ வீடியோ எடுக்கிறியா? இந்த சைஸ் வெட்டினா போதும் தானே? பாரு இந்த சைஸ். ஓகே, பரவாயில்லையே பரத், முன்னேறிட்ட. நான் பாதி வெட்டுறேன், நீ பாதி வெட்டணும். ஓகேவா? நானா? வாய்ப்பு கொஞ்சம் குறைவுதான். வீடியோக்குள்ள வரணும்ல. இல்லையா? ஆசைப்படுறியா? ஆசை ஆசை ஆசை. அது வந்துட்டு அதான் எப்பயும் வந்துட்டு தானே இருக்கேன். நான் யாரு? என்னை பார்த்து விறகு. வீட்டுல எல்லாம் படுத்து தூங்க வேண்டியதான்ப்பா. நான் ஜாலியா போன் பார்த்துட்டு இருந்தேன். நீ வந்து எனக்கு ஓகே, இப்போ நான் எடுத்துட்டு வரேன். பரத்து சொன்ன மாதிரி விறகு எடுத்து போலாம். பரத் எங்க இருக்க? அவ்வளவு தூரமா? அடுப்பா? ஓகே ஓகே. டைம் இல்லைன்னு கத்துறாங்க. டைம் மட்டும் கத்துறாங்க.
ஆனால் காய்கறி கூட ஒழுங்காக ஒன்று கட்டவே தெரியல. முரட்டு வெயிட்டாக இருக்கு, என்னால் தூக்கவே முடியல. இருந்தாலும் பார்த்துக்கலாம். சைஸ் இதுவும் போதுமா இல்லைன்னா சின்னதாக விட்டா போதும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் நீ பொடி பொடியே விட்டு மறுத்து இந்த தக்காளியை எட்டு. ஒன்று போதுமா? இன்னொன்று எடுத்துரு. போதும்னு நினைக்கிறது 2. அவ்வளோ எல்லாம் கட் பண்ணியாச்சு. இனிமேட்டு நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடும். 1 கேரட் போதும் தானே? என்ன பண்ணுறேன் 2 பேர் தான். ஏன்னா இது என் மூஞ்சோட பெரிய ஹைட்டாக இருக்குது. 2 போதும். ஏன்னா 2 சரி 2 பேர் தான். 1 போதும். அடுத்து சமைக்க ஸ்டார்ட் பண்ணலாமா? பர்த்து என்ன கிருட்டுன்னு வெட்டி இருக்கிற? யாரும் தெரியல எனக்கு. உன் பேர் பரத். ஜோசப் பரத். நீயே வச்சுக்கிட்டு போறா? வந்துட்டு அங்கே இருக்க அடுப்பு எடுத்துட்டு இருக்காங்க. நம்ம போய் இதை முடிச்சுட்டு கபால்னு படுத்து தூங்கணும். என்னால முடியல. எங்க? ஓகே, இந்த கரெக்டாக தான் இருக்கும். சுத்தமான கடலெண்ணெய், பொடியா நறுக்கி வச்ச வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி அண்ட் பச்சை மிளகா, பொடியா நறுக்கின கேரட். ஒரு ஃபீல் ஆகுது. போதும் பாத்துருப்போம். இன்னும் கொஞ்சம் கூட போட்டு, இன்னும் கொஞ்சம் போட்டு. எக்ல சால்ட் இருக்கும்பா. எக்ல சால்ட் இருக்குமா? யார் சொன்னா உனக்கு அப்படி? நானே சொல்லுவேன். நீயே சொல்லிட்டு அப்படி போதும். அடுத்து கேப்சிகம் போட்டலாம். அந்த இதெல்லாம் வச்சிரு. ஃபர்ஸ்ட் நம்ம கிளறி விடலாம். இப்பதானே சால்ட் போட்டோம். நம்ம நறுக்கி வச்ச கேப்சிகம் நான் கையிலே வச்சிடறேன். சரி, கையிலேயே கூட போட்டு கீழே போட்டீங்கன்னா பிரச்சனை ஆயிரும். ரெண்டு பேருமே உடச்சு ஊற்றலாம். எடுத்துருவா. நான் உடச்சி வச்ச முட்டை ஊத்து. குழம்பு மாதிரி இருக்கு. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. பெப்பரை போட்டுரு. பெப்பர் போட்டுலாம். போதும். அதிகமாக போட்டு கொஞ்சம் தூக்கலா போடலாம். போதும். பெப்பர் நல்லா இருந்தா ரொம்ப டேஸ்டா இருக்கும். இதுக்கு மேல பெப்பர் போட வேணாம், போதும். இப்போ இது வேற லெவலில் வந்துருக்கு. கொஞ்சம் வேணாம், கம்மி காரமா இருக்கா? எப்படி நம்ம மூளை சாட போறோமா? கிளிச்சிட. சரி, வெய் சாப்பிட்டுருவோம். அப்படியாச்சும் சீக்கிரம் சாப்பாடு எல்லாம் போட்டுறதுல
பாக்ஸ் எடுப்போம். இது புடி போறது. பிடிச்ச அப்புறம் வீடியோ எடுக்கணும்ல, நீ அப்படியே பண்ண பார்த்துக்கலாம். நம்மளோட சாப்பாடுக்கு உண்டான எடுத்தாச்சு. இதை எடுத்து இங்க வச்சுருங்க. ம். நெக்ஸ்ட் என்ன? சிக்கன். ம். This is mutton. ம். And this is capsicum egg fry. ஓகே. அடுத்து Fish fry. ம். அப்படி கையிலே செட்டா? ம். கை கழுவிட்டுல கழுவுனே இல்லையா? கழுவிட்டோம். போதும், அதிகமாக இருக்கோ? அதிகமா இருக்கு. எடுப்பா. நீ தானே வந்து சாப்பிடுற, நீ தானே வந்து சாப்பிடுற. ஸ்நாக்ஸ். என்னது? சிக்கன். சிக்கன். ஓகே, இன்னும் வச்சிருக்கேன். ஓகே. இவ்வளோத்தையும் நானே சாப்பிடுவேன்னு நினைக்காதீங்க. கேமராமேன் தான். அப்படின்னா இல்லையா? கேமரா இது மட்டன். இது ஒரு பக்கம் வச்சிடணும். ஓகே. நெக்ஸ்ட் நம்ம செஞ்ச முட்டை பொரியல். இப்படி இருக்கு, கரெக்டாக தான் இருக்கு. நம்ம முட்டை பொரியலை எங்க ஒரு பக்கமா வச்சிடலாம். இப்போ நம்ம டேஸ்டிங் பண்ணி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்மளோட மீன் கொண்டு வச்சிடலாம். நைஸ். நெக்ஸ்ட் நம்ம கொஞ்சம் சிக்கனை டேஸ்ட் பண்ணலாம். சூப்பர். நெக்ஸ்ட் மட்டன் நான் சாப்பிட மாட்டேன், பார்க்கலாம். ம். நல்லா இருக்கும். கேப்சிகம் சாப்பிட்டு பார்க்கலாம். ஃபேண்டாஸ்டிக். மட்டன் குழம்போட நம்ம பொரியல் இருக்குல்ல, வச்சு சாப்பிட்டா வேற லெவல்.